டிராஃப்டிங் ப்ராக்டிஸ் லேபில் செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி வரையுதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஒரு ட்ராயிங் இருக்குது, அதை டெலிட் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் கர்சரை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வராங்க. அப்படிலாம் வரக்கூடாது. கர்சரை ஒரு பிக் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இது போல் க்ரியேட் பண்ணணும். அந்த எண்டு பாயிண்டில் ஒரு கிளிக் பண்ணணும். ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி நம்மளுக்கு ப்ளூ கலர் வரும், அதில் டெலீட் கொடுத்துடணும். ரைட், நம்ம யூஸ்வலாக கொடுக்கறது போல் ஆட்டோகேடில் செட்டிங் பண்ணணும். ஃபஸ்ட் கமாண்ட் யூனிட்ஸ், அதுக்கப்புறம் லிமிட்ஸ் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எல்லா டயக்ராமும் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். லிமிட்ஸில் ஃபஸ்ட் பாயிண்ட், அதாவது லெஃப்ட் கார்னரில் 0,0 கொடுத்துடணும். அடுத்தது ரைட் கார்னரில் 210,297 கொடுத்துடணும். அடுத்த கமாண்ட் ஜூம், Z கொடுத்து என்டர், A கொடுத்து என்டர். அடுத்தது டிஎஸ், டிராஃப்ட் செட்டிங், ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பில் இருக்கணும். அதுக்கப்புறம் செலக்ட் ஆல் கொடுக்கணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க ட்ராயிங்கை அப்படியே எடுத்து ட்ரா பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ட்ராயிங்கோட இந்த ஹரிசாண்டல் சைடு, இந்த சைட்லேருந்துட்டு அப்படியே ட்ரா பண்ணலாம். அதில் வேல்யூ எவ்வளோனா 20 கொடுத்துருக்காங்க. லைன் கமாண்ட் எடுத்து ஸோ 20 mm ஹரிசாண்டலாக 20 mm. லைன் கமாண்ட் கொடுக்கும்போதும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் பிக் பண்ணிவிட்டு F8 கிளிக் பண்ணிக்கோங்க, லைனு ஸ்ட்ரைட் லைனாக வர்றதுக்கு. அதுக்கப்புறம் டவுன்வர்டில் ஒரு 20 mm, அதுக்கப்புறம் ஒரு 15 mm. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஷேப்பில் ட்ரா பண்ணி முடிச்சிருக்கணும். அடுத்தது ஒரு ஆர்க் இருக்குது, அதாவது செமி சர்க்கிள். அதுக்கு ஆர்க் கமாண்ட் எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட்டு, சென்டர், எண்டு, அந்த மெத்தட்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்டார்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது நமக்கு சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணணும். அதனோட வேல்யூ கொடுத்துக்கோங்க. டயாமீட்டர் 30ன்னு இருக்குது. ஸோ சென்டர் பாயிண்ட்டு 15 இருக்கும். ஸோ 15ன்னு வேல்யூ கொடுங்க. வேல்யூ கொடுத்த உடனே நமக்கு சர்க்கிள் கீழேயா மேலேயா அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கு கண்ட்ரோல் CTRL, கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா, ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸை லைட்டாக மூவ் பண்ணால் போதும், நமக்கு மேலே இல்லைனா கீழே மாறி வரும். ஸோ இது போல் செமி சர்க்கிள் ட்ரா பண்ணலாம். அடுத்தது இங்கே லெஃப்ட் சைடில் எட்ஜிலேருந்து ஹைட்டு 60 mm லைன் கமாண்ட் எடுத்து கொடுத்துக்கணும். அதுக்கடுத்தது ஹரிசாண்டலாக ஒரு 80 mm லைன் கமாண்டு. அதுக்கப்புறம் டவுன்வர்டில் ஒரு 25 mm, அதுவும் லைன் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கனால. அதுக்கப்புறம் ஒரு 10 mm பாக்ஸு, அப்புறம் ஒரு 25 mm அப்வர்டில் ஸ்ட்ரெயிட் லைனு. அதுக்கப்புறம் ஒரு 50 mm ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு. அப்புறம் ஆப்ஜெக்டோட டோட்டல் ஹைட்டு ஒரு 80 mm. அதுக்கப்புறம் அந்த செமி சைக்கிளோட எண்டு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பாயிண்டில் அப்படியே ஜாயின் பண்ணிடணும். அடுத்தது 2 கார்னர் ஃபில்லட் பண்ணணும் ஆப்ஜெக்டில். ஸோ அதுக்கு ஃபில்லட் கமாண்ட் F கொடுத்து என்டர் கொடுங்க. செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். ஸோ ஆப்ஜெக்ட் எந்த 2 லைனுக்கு இடையில் வேணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி கமாண்டில் ரேடியஸ் கொடுத்துக்கணும், ஏன்னா ஃபில்லட்டுக்கு ரேடியஸ் முக்கியம். ஸோ ரேடியஸ் ஒரு டைமென்ஷன் கேட்கும். ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருக்குது 30R அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வேல்யூ 30 கொடுத்துட்டு ஒரு என்டர். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணணும். ஹரிசாண்டல் லைன் 1, வெர்டிக்கல் லைன் 1 செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 30 mm ரேடியஸுக்கு ஃபில்லட் கிடச்சிரும்.
ஸோ ஆப்ஜெக்டில் ரைட் சைடு லெஃப்ட் சைடு டாப்பில் 2 சைடுமே வந்துட்டு ஃபில்லட் கொடுத்துருக்காங்க. சேம் கமாண்டு மறுபடியும் ஃபில்லட் கொடுக்குறோம், ரேடியஸ் கொடுக்குறோம் 30R. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டோட 2 லைன் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய 2 லைனை சூஸ் பண்ணால் போதும், நமக்கு ஃபில்லட் கிடச்சிரும். அடுத்தது இந்த ஆப்ஜெக்டில் வேறு என்ன இருக்குன்னா சர்க்கிள் இருக்குது. ஸோ சர்க்கிள் கமாண்ட் எடுத்துக்கிறோம். எடுக்கும்போது நம்ம அந்த ஃபில்லட் பண்ணோம் இல்லையா, அந்த ரேடியஸ் சும்மா டச் பண்ணலாம் வேண்டாம், மவுஸை அந்த இடத்துக்கு கொண்டு போனோம். சர்க்கிள் கமாண்ட் எடுத்துகிட்டு மவுஸை அந்த இடத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அந்த சென்டர் பாயிண்ட்டை அப்படியே சூஸ் பண்ணி நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். சர்க்கிளோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ரேடியஸ் 10 கொடுத்துருக்காங்க. ஸோ சர்க்கிளுக்கும் நம்ம ரேடியஸ் வேல்யூ தான் கொடுக்கணும், ஏன்னா கமாண்டில் ரேடியஸ் மெத்தடு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒன் சைடு பார்த்திங்கன்னா ரேடியஸ் 10 mm, ரைட் சைடில் பார்க்கும்போது டயாமீட்டர் 10 mm, அதாவது ரேடியஸ் 5 கொடுக்கணும். கொஞ்சம் சின்ன சர்க்கிளாக கிடைக்கும். ஸோ ஆப்ஜெக்டில் இன்னொரு பார்ட் என்னான்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க 60 degree. ஸோ அதை எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் லைனில் இருந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு லைன் கமாண்ட் எடுத்து 20 mmக்கு ஒரு பாயிண்ட்டு சூஸ் பண்ணணும். ஸோ 20 mm எடுத்துகிட்டு ஒரு 20 mm வச்சுட்டு இதுக்கு 20 mm ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு ஹைட்டு 20 mm எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆங்கிள் கொடுக்கணும். ஆங்கிள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கீபேடில் அப்படியே டேப் கொடுத்துட்டோம் அப்படின்னா டைமென்ஷன்லேருந்து அப்படியே ஆங்கிள் போயிடும். ஆங்கிள் 120 கொடுக்கணும். ஆக்சுவலாக இது ரிவர்ஸ் ஆங்கிளில் இருக்குது, ஸோ அதனால் 120 கொடுக்கலாம். இல்லைனா பாட்டம்லேருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், அது தப்பாக வரும். நமக்கு இது போல் ஹைட்டு 20 எடுத்துகிட்டு ஸோ F8 யூஸ் பண்ணி நமக்கு இந்த லைனில் அப்படியே ட்ரா பண்ணலாம். 20லேருந்து நமக்கு F8 யூஸ் பண்ணி அப்படியே ரிவர்ஸ்லேயே கொண்டு வந்து ஆங்கிள் கொடுக்கலாம். ஸோ ஆங்கிள் டேப் அடிச்சுட்டு 120 கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆங்கிள் அப்படியே மேட் ஆகிக்கும். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா லைன் வந்ததுன்னா அப்படியே ட்ரிம் கமாண்ட் கொடுத்து ட்ரிம் பண்ணிக்கலாம். TR அப்படின்னு சொல்லி கமாண்டு TR கொடுத்து டபுள் என்ட்ரு கொடுக்கணும். டபுள் என்ட்ரு கொடுத்தோன்னா நமக்கு சின்ன உள்ள பார்ட்டை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து டைமென்ஷன் நோட் பண்ணுறது ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அன்னோட்டடில் போங்க, ஸ்டாண்டர்டில் வந்துட்டு லீனியர் டைமென்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் எங்கே ட்ரா பண்ணியிருக்கோமோ அதனுடைய அளவுகள் குறிச்சிக்கலாம். அது எண்ட் டு பாயிண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது போல் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஒரு கார்னர் எடுத்து இன்னொரு பாயிண்டில் உள்ள லைனு இப்போ ஃபில்லட் இருக்குது பாருங்கள், அதில் கொடுக்க முடியாது, ஏன்னா எண்டு பாயிண்டில் இல்லை. ஸோ நம்ம அதை சென்டர் பாயிண்ட் கூட ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக இழுத்து நம்ம இது போல் நேராக கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த 2 பாயிண்ட் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். எண்டு பாயிண்ட் இல்லையே அதெல்லாம் டைமென்ஷன் கொண்டு வர முடியாது அப்படிலாம் நினைக்கலாம் வேண்டாம், எண்டு பாயிண்ட் இல்லாமலும் கிடைக்கும். ஸோ லீனியர் டைமென்ஷனு, அதுக்கு அடுத்தது ரேடியஸ் பார்த்திங்கன்னா செமி சர்க்கிளுக்கு
ரேடியஸ் நோட் பண்ணலாம். அது அந்த சர்க்கிளோட ஏதோ ஒரு எட்ஜு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணால் போதும். சென்டர் பாயிண்ட்லாம் நோட் பண்ணக்கூடாது. சர்க்கிளோட என்ட்ரு பாயிண்ட் நோட் பண்ணால் போதும். டயாமீட்டர் நோட் பண்ணுறப்பையும் அதே போல் தான். அந்த சர்க்கிளோட ஒரு எட்ஜு பாயிண்ட் அதை நோட் பண்ணி நமக்கு தேவையான லேடர் லைனை எடுத்துக்கலாம். அடுத்தது ஆங்கிள் எந்த ரெண்டு பார்ட்டுக்கு இடையில வேணுமோ அந்த 2 பார்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஆஃப் நோட்டாக மவுஸை கிளிக் பண்ணி வெளியில் அப்படியே இழுத்துட்டு வந்தோம்னா நமக்கு ஆங்கிள் அப்படியே கிடச்சிடும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மினிமம் டைமென்ஷன் ரொம்ப வீவ் ஆகாமல் இருக்கும். அதுக்கு ஸ்டாண்டர்டில் போயிட்டு மேனேஜ் டைமென்ஷன் ஸ்டைல் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மாடிஃபைல ஃபஸ்ட்டு பாயிண்ட் லைன்ஸு இதில் உள்ள பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்க. மேக்ஸிமம் இந்த லைன்ஸ் அதிகமாக நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஜென்ரலாக டயக்ராம் தான் ட்ரா பண்ண போகிறோம். இதில் இந்த மெஷினரி பார்ட்லாம் ட்ரா பண்ணும்போது டெப்த்தாக படிக்கலாம். முக்கியமாக சிம்பிள் அண்ட் ஏரோஸில் போயிட்டு ஏரோ சைஸ் கொடுத்துக்கோங்க. ஏரோ சைஸு 5 கொடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது டெக்ஸ்ட்டு, அதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு ஹைட்டு அது ஒரு 5 கொடுத்துக்குங்க. அடுத்தது டெக்ஸ்ட்டு ப்ளேஸ்மெண்ட் இருக்கும் பாருங்கள், அதில் போயிட்டு எபோவ் கொடுக்கணும். அதுக்கடுத்தது ஆப்செட் ஃப்ரம் டிம் லைன் அதில்